மே 14ஆம் தேதிக்கான மேஷ ராசியின் மெர்க்குரி காசிமை பற்றிய சுருக்கமான பார்வை இது. சூரியனும் புதனும் மிக நெருக்கமாக இணையற இந்த அரிய காசிமி நிகழ்வு உங்க நிதி மற்றும் தொழில் முடிவுகள்ல இருந்த பழைய குழப்பங்களை எல்லாம் நீக்கிட்டு எப்படி ஒரு தெளிவான பாதையை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, கடந்த கால குழப்பங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி. காஸ்மீனா என்னன்னா, புதனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டுல இணைந்து புதனோட அறிவாற்றல் பிரகாசமாகிறது தாங்க. ஒரு இருட்டறையில திடீர்னு லைட் போட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி கடந்த மார்ச் மாசத்துல ஏற்பட்ட தகவல் தொடர்பு பிரச்சனைகளை எல்லாம் புரிஞ்சுகிட்டு சரி செய்ய இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. இரண்டாவதாக, நிதானமும் நிதி திட்டமிடலும் இப்போ ரொம்பவே முக்கியம். மேஷராசிக்காரர்களான நீங்க எப்பவுமே பந்தய குதிரை மாதிரி வேகமா செயல்படுவீங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு ஆடம்பர செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமா திட்டமிடுறது நிஜமாவே சாத்தியமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுதான் இப்போ உங்க சீக்ரெட் ஆயுதமே. இறுதியாக, நீண்டகால வெற்றியும் கூட்டு முயற்சியும். குறுகிய கால லாபங்களை துரத்துறதை விட மத்தவங்களோட கைகோர்த்து நீண்டகால அடிப்படையில யோசிச்சீங்கன்னா அது உங்க நிதி நிலைமையை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும். இப்படி செயல்படுறது உங்களை எப்பவுமே மத்தவங்களை விட ஒரு படி முன்னாடியே வச்சிருக்கும். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா, பழைய குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு அவசரப்படாம தெளிவா திட்டமிட்டு கூட்டாக செயல்பட்டீங்கன்னா இந்த காசிமி நிகழ்வு உங்க மாபெரும் வெற்றிக்கு ஒரு சூப்பரான திறவுகோலா அமையும்.